சாமி, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லணும். அண்ணே, கொஞ்சம் வேகமா போங்களேன். மாப்பிள, ரோடு சரியில்லடா, டிராஃபிக்கா வேற இருக்கு. எப்படிடா வேகமா போக முடியும்? அவசரப்படாத, போயிடலாம். முடியல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அருண், மனசு போட்டு குழப்பிக்காத. பாப்பா நல்லாதான் இருக்கும். நானும் அதை தான் நம்புறேன். ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே அட்டென்ட் பண்ணணும்ல. அவங்க கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது. எனக்கு அந்த டென்ஷன் தான் அது ரொம்ப இருக்கு. உன் டென்ஷன்னால ரஞ்சிதா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறா அருண். நீ சொன்னதுனால தான் ஹாஸ்பிட்டலுக்கே போறோம். போற வழியில இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி அருண்? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. ரஞ்சிதா, ரொம்ப சாரிண்ணே. பாப்பா விஷயத்துல நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ரஞ்சிதா, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுண்ணே. எப்பவும் போல நீ பாசிட்டிவா இருண்ணே. உனக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம குழந்தை கண்டிப்பா உன் வயிற்றுல சேஃபா தான் இருக்கும். கண்டிப்பா சேஃபா தான் இருக்கும். எதுவும் ஆகாது. சரண்யா, நீங்க தானே? ஆமா சிஸ்டர், நான் தான். உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. எங்க நர்ஸ்? அருண், உட்கார வேண்டியதானே? ஏன் நின்னுட்டே இருக்க? இல்ல அத்தை, இன்னும் ஏன் ரஞ்சிதாவை கூப்பிடாம இருக்காங்க? நமக்கு முன்னால வந்தவங்களும் இருக்காங்கல்ல அருண், அதுக்கப்புறமா தான் கூப்பிடுவாங்க. அத்தை, நம்ம அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களா நீங்க? ரஞ்சிதாக்கு வலி மாதிரி ஏதாவது வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு உள்ள போலாம். இவ நார்மலா தானே இருக்கா, அப்புறம் எப்படி உள்ள அனுப்புவாங்க அருண்? இல்ல அத்தை, நான் எதுக்கும் டாக்டர் போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன். அருண், அண்ணி அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. பயப்படாத ரஞ்சிதா, சகஜமா இருக்க பாரு. முதல்ல வேர்வையை தொடச்சுக்கோ நீ. அண்ணி, ஏதோ ஒரு தைரியத்துல நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்க. மாட்டிக்க போறோமோங்கிற பயத்துல நான் செத்து பொழைக்கிற மாதிரி இருக்கு அண்ணி. புரியுது ரஞ்சிதா, ஆனா நம்ம பயந்தே நம்மள காட்டி கொடுத்துட கூடாது. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா அது நல்லபடியா முடியற வரைக்கும் நாம இந்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளிச்சுதான் ஆகணும். என்ன சிம்ரன், என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரஞ்சிதா ரொம்ப பயந்து போயிருக்கா, அதான் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ சரி. டேய் மாப்ள, டாக்டர் என்ன சொல்றாங்க? நான் பேசிட்டேன் மாமா, ஒரு 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க. ஓ சரி. மிஸ்ஸஸ் ரஞ்சிதா, கூப்பிட்டாங்க பாரு. வா டாக்டர் ரஞ்சிதா, வா. கூப்பிடுறாங்க. அருண், ஒரு நிமிஷம். நானும் அண்ணியும் மட்டும் போயிட்டு வரோம். நீங்களும் அண்ணனும் இங்கே இருங்களேன். ரஞ்சிதா, நம்ம எல்லாரை விடவும் குழந்தைய நினைச்சு பயப்படுறது அருண் தான். முக்கியமா அவன் டென்ஷனை போக்குறது தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கோம். நீ என்னடானா அவனை வரவேணான்னு சொல்ற? அப்படி இல்லைண்ணா, குழந்தை விஷயத்துல இவர் ரொம்ப எமோஷனலா இருக்காரு. டாக்டர் எதுவும் சொல்லி இவர் எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுல்ல, அதான். பரவாயில்ல ரஞ்சிதா, அருணும் வரட்டும். பாத்தியா, அதே கூட வான்னு சொல்லிட்டாங்க. வா பாப்பலாம். வா ரஞ்சிதா. நீங்க சரி, வாங்க. நீங்க 2 பேரும் போங்க, நான் வெயிட் பண்றேன். சரிங்க. சரி, நீ வா. அக்கா வாங்க டாக்டர். உட்காருங்க. 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 டாக்டர் கொடுங்க. இவங்க பிபி ரிப்போர்ட் டாக்டர். பிபி பல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? இவங்க 2 பேருமே குழந்தைய நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க டாக்டர். எதுக்கு பயம்? இல்ல டாக்டர், ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் அவங்க ரொம்ப தூரம் ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஓடுனதால அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அதனால தான் செக் பண்ணி பார்த்துட்டு போலான்னு வந்தோம்.
செக் பண்ணிடலாம் சார். ஆ. உள்ள வாம்மா. பயப்படாம போ ரஞ்சிதா. போ. போ ரஞ்சிதா. ம். படுத்துக்கோங்க. டாக்டர் நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். படுத்துக்கோங்க. படுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் நீங்க எது பேசுறதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அமைதியா படுங்க. படுமா. அருண், ரிலாக்ஸ் ஆரு, டென்ஷன் ஆகாத. ஆ. அத்தை, டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், ரஞ்சிதா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ரிலாக்ஸ் சார். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. டாக்டர், ஸ்கேன்ல எதுவும் எடுத்து பார்க்க வேணாமா? காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு டவுட் இருந்தாதான் ஸ்கேன் எடுக்கணும். பட் ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஸோ ஸ்கேனுக்கு அவசியம் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். ப்ரெஷர்ல அப்படியே தலையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. உங்க வைஃப் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. நான் மெடிசின்ஸ் எழுதி தரேன். எல்லாமே விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தான். சரிங்க டாக்டர். இதெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கிட்டாலே அவங்க ஹெல்த் இன்னும் பெட்டர் ஆயிடும். ஓகே டாக்டர். ஃபார்மசில போய் இதை வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டாக்டர் நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க எங்க உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு. என் வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க சீதாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இங்க வந்ததுமே சீதா எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு டாக்டரா இந்த விஷயத்துல நான் பொய் சொல்லிருக்க கூடாது. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு பார்க்கும்போது என்னால அப்படி யோசிக்க முடியல. மோரோவர் சீதாவை எனக்கு நல்லா தெரியும். உங்க பக்கம் இருக்கிற நியாயமும் எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் நான் உங்களுக்கு ஃபேவரா பேசினேன். அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் என்ன காப்பாத்துறீங்க. ரஞ்சிதா, அதெல்லாம் எதுக்கு? போ விடு. டாக்டர், நீங்க செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்க ஸ்டேட்மெண்ட்டை தான் நானும் சொல்றேன். சீக்கிரமே நான் சொன்ன பொய்ய உண்மையாக்குங்கம்மா. இப்போ உங்களை டெஸ்ட் பண்ணதும் அதுக்காக தான். பிசிக்கலி யூஆர் ஃபிட். கன்சீவ் ஆக எல்லா ஃபியூச்சரைஸும் உங்களுக்கு இருக்கு. நீங்க சீக்கிரமே நல்ல நியூஸ் சொல்றதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர். ரொம்ப நாளைக்கு இந்த பொய்யை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. நீ தான் ஸ்மார்ட்டா நடந்துக்கிட்டு இதை நிஜமாக்கணும். புரியுதா? எஸ் டாக்டர், கண்டிப்பா. அப்ப நாங்க வரோம். தேங்க்யூ டாக்டர். வரேன் டாக்டர். ஓகே. இந்தம்மா. அத்தை, என்னது எதுவுமே சொல்லாம போறீங்க? என்னம்மா சொல்ற? ரஞ்சிதா நமக்கு வேண்டாதவ தான் அத்தை. ஆனாலும் அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது அத்தை. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஏம்மா, அவ உன் வாழ்க்கைய குறுக்கு வழியில பறிச்சுக்க துடிக்கிறா. நீ அவளுக்காக பரிதாபப்படுற. உன்னை என்னன்னு சொல்றது? அத்தை, என் கேரக்டர் அதானே. என்னால எப்படி அத்தை மாத்திக்க முடியும்? இப்ப கூட அத்தை, ரஞ்சிதாவை கொல்ல துரத்துனது யாரு, எதுக்காக கொல்ல பாக்குறாங்கன்னு அதே யோசனை தான் அத்தை ஓடிட்டு இருக்கு. உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குமா? அவ தண்ணி குடிக்கிற காலம் வந்துருச்சு. அவ்வளவுதான்.
எனக்கு புரியல அத்தை. உன்னையோ இல்ல என்னையோ யாராவது துரத்துவாங்களா? என்ன நம்ம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழறோம். யாருக்குமே துரோகம் நினைக்காதவங்க. ஆனா அவ அப்படி இல்லையே. பொய் சொல்லி நாடகம் போட்டு குடும்பத்தை ஏமாத்துறது தான் அவ பொழப்பா வச்சிருக்கா. நம்ம குடும்பத்தை ஏமாத்தின மாதிரி இன்னும் எத்தனை குடியை கெடுத்திருக்கான்னு நமக்கு எப்படிமா தெரியும்? கல்பனா, நாம அப்புறானிங்க. கோவப்பட்டு நாம கத்துறதை தவிர நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எல்லாரும் நம்மள மாதிரி பொறுமையா இருந்துருவாங்களா? அவகிட்ட ஏமாந்த எவனோ ஒருத்தன் தான் அவளை கொல்ல துரத்திருக்கான். இப்படி ஒரு குணம் கெட்டவளை தான் வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரும் சேவகம் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சாலே கேவலமா இருக்கு. அத்தை, இந்த மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் மட்டும்தான் அவளால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைச்சேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு. அதாம்மா நிஜம். அவ விதைச்சத என்னைக்காவது ஒரு நாள் அறுவடை செஞ்சுதானே ஆகணும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா அத்தை, இன்னொரு விஷயத்த யோசிச்சிங்களா? கர்ப்பமா இருக்க இந்த நேரத்துல யாராவது இப்படி ஓடுவாங்களா? உயிர் முக்கியம்தான் அத்தை, ஆனா குழந்தை முக்கியம் இல்லையா? வயித்துல இருக்க குழந்தைய பத்தி அவ யோசிக்கிற மாதிரியே தெரியலையே. அவ பொழைச்சா போதும்னு அவ்வளோ வேகமா ஓடிட்டு இருக்கா. நீ சொல்றது சரிதான் கல்பனா. உண்மையாவே உண்டாயிருந்தா அந்த நினைப்பு இல்லாம போகாதுமா. அவ கர்ப்பம்னு நாடகம் தானே நடத்திட்டு இருக்கா. அதான் கண்ணு முன்னு தெரியாம ஓடி இருக்கா. ஆனா இத நாம அருண் கிட்ட சொன்னா அவன் நம்புவானா? அவளை வீட்டை விட்டு துரத்துவானா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்லாத. நம்ம ஏதாவது சொன்னா அவர் நம்ம மேலதான் கோவப்படுவாரு. ஆமாம்மா, அந்த அளவுக்கு அவனை அவ மயக்கிருக்கா. அவ மட்டும்தான் நல்லவ மாதிரியும் நாமெல்லாம் கெட்டவங்க மாதிரியும் அவன் கிட்ட கண்டதையும் சொல்லி அருண் மனச கெடுத்து வச்சிருக்கா. நாம என்ன சொன்னாலும் அவன் புத்தியில ஏறாதுமா. உண்மைதான் அத்தை. இருந்தாலும் நம்ம அருண் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அவன் நிறைய குடும்பத்தை வர கெடுத்திருப்பான்னு சொல்றீங்க. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு ரோட்ல பார்த்துட்டு துரத்திருக்கான். இதே மாதிரி வேற ஒருத்தர் நம்ம வீட்டுக்கே தேடி வந்துட்டா நம்ம என்னத்த பண்றது? நம்ம குடும்பத்துல வெட்டு குத்துன்னு விழுந்தா அது நமக்கு தானே அசிங்கம். நம்ம பக்கம் இழப்பாயிடுச்சுன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. ஆனா அருண் மண்டல உரைக்கணும்ல. அவங்க வந்த நாள்ல இருந்து நாம நிம்மதி இல்லாம தாம தவிச்சிட்டு இருக்கோம். சந்தோஷங்கிறதே காணாம போயிடுச்சு. திரும்ப இந்த வீட்டுல சந்தோஷம் வரணும்னா உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்கணுமா? அதுக்கு முன்னாடி ரஞ்சிதா எப்படிப்பட்டவன் அவன் புரிஞ்சுக்கணும். அவன் புத்தி தெளிஞ்சு வந்தாதான் எல்லாம் சரியாகும். நேரம் கிடைக்கிறப்போ அவன்கிட்ட நான் இதை பத்தி பேசுறேம்மா. ரஞ்சிதாவே துரத்துறியா? கையில மாட்டின அவனை சித்தடா நீ. இரு, ஏதோ ஒண்ணு. இரு, இப்ப பிரெக்னன்ட்ல ரஞ்சிதா பிரெக்னன்ட்ன்றது உண்மையா இருந்தா இப்படியா தலைதறிக்க ஓடுவா? இல்லையே, ஏதோ ஒன்று இடிக்குதே. ரஞ்சிதா குழந்தை விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. தர்ஷினிக்கு ஏதாவது ஒண்ணுனாலே அப்படி துடிச்சு போயிடுவா. இது அவ குழந்தை விஷயம். இதுல இவ்வளவு அலட்சியமா இருப்பாளா? உயிரே போற நிலைமை வந்தாலும் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே இருப்பா. அது கலைஞ்சிடக்கூடாதுன்றதுல தானே அவ ரொம்ப குறியா இருப்பா. அந்த தாட்டே இல்லாம அவ இவ்வளோ ஸ்பீடா ஓடி இருக்கான்னா, ஓகே, அப்போ அவ கர்ப்பம்னு சொல்லிட்டு இருக்கிறது பொய். அது எப்படியாவது நிரூபிக்கணும். நல்லா யோசிச்சுனா, நல்லா யோசிடா. இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு யோசிடா. நானே உங்களுக்கு கால் பண்ணோன்னு இருந்தேன் பாலா. ரஞ்சிதா ஓடுற வீடியோ நீங்க பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ரஞ்சிதா அந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. வித்யா, என்ன சொல்றீங்க நீங்க?
இவ்வளோ நாள் சந்தேகமாவே இருந்தது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். புரியல பாலா. கர்ப்பமா இருக்கிற ஒருத்தி எப்படி இந்த ஓட்டம் ஓடுவா வித்யா? உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடனான்னு சொன்னாலும் குழந்தை கலைஞ்சிருமோன்ற பயமோ டென்ஷனோ எப்படி வித்யா இல்லாம போயிடும்? ரஞ்சிதா ஓடுனதை பார்த்தா குழந்தைய பத்தி ஒரு செகண்ட் கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல. எனக்கும் அதான் தோணுச்சு பாலா. ஆனா அந்த மூளை கிட்ட அருணுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையே. நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்ம மேல கோவப்படுவானே தவிர அதுல உண்மை இருக்கான்னு அவன் யோசிக்கவே மாட்டா. அவரை யோசிக்க வைக்கணும்னா ஆதாரம் வேணும் வித்யா. கர்ப்பன்ற பொய்ய சொல்லித்தான் அவ ஸ்ட்ராங்கா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அவ மேல சிம்பத்தியும் கிரியேட் பண்ணிருக்கா. அத பொய்ய நிரூபிச்சுட்டா போதும், அருணே கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான். பாலா, அதை நிரூபிக்க குறுக்கு வழியில போய் தான் நான் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. வித்யா அதை விடுங்க. அவ கர்ப்பன்றதை ப்ரூவ் பண்ண ஒரு லேப் ரிப்போர்ட்டர் தான் நம்ம தான். பாலா, அந்த ரிப்போர்ட்டை அவளுக்கு தெரியாம எடுக்க முடியுமா? சான்ஸே இல்ல பாலா. ஏன்? என் கையால தானே நான் அதை கிழிச்சு போட்டேன். உனக்கு குத்தி அறிவு இருக்கா வித்யா உனக்கு? ஏங்க அது ஃபேக் ரிப்போர்ட்னு தெரியலங்க. அதை வச்சு அவ பொய் சொல்றான்னு ப்ரூவ் பண்ணலாமே. உங்க கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அது எதுக்கு கிழிச்சு போட்டீங்க? பாலா, அப்ப இருந்த டென்ஷன்ல நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. ஏதோ ஒரு வேகத்துல கிழிச்சிட்டேன். இந்த கோபமும் அவசரமும் தான் உங்க பிரச்சனையே வித்யா. எந்த விஷயத்திலுமே உங்களால பொறுமையாவே இருக்க முடியாதுல்ல. திட்டாதீங்க பாலா, டென்ஷன்ல கிழிச்சிட்டேன்னு நான் தான் சொல்றேன்ல. சரி, அந்த ரிப்போர்ட்ல லேபோட பேரை பாத்தீங்களா? அது ஹாஸ்பிட்டலோட சேர்ந்த லேபா இல்ல தனி லேபா? ஏதோ ஹாஸ்பிட்டல் பேர் தான் போட்டிருந்துச்சு. ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியலையே. இப்பல வித்யா தயவு செஞ்சு பொறுமையா நல்லா நிதானமா யோசிச்சு பாருங்க. ரஞ்சிதாவோட பொய்யை நிரூபிக்க நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இந்த லேப் ரிப்போர்ட் மட்டும்தான். இந்த ரிப்போர்ட்டை ஃபேக்னு காமிச்சிட்டா மட்டும் போதும், அவளை ஈஸியா வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாங்க. இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, ஆன்லைன்ல தேடுங்க. சென்னையில லேபோட இருக்கிற ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டை பாருங்க. லிஸ்ட்ல இருக்கிற பேரை பார்த்தா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும்ல. நல்ல ஐடியா பாலா, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கறேன். எது ட்ரை பண்றேன்னா சொல்லாதீங்க வித்யா, கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க கால் பண்றப்போ எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லியே ஆகணும். அது ஞாபகம் வர வரைக்கும் எனக்கு காலே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மூளையை கசக்கி யோசிங்க. பாலா, ரவிங்கிறது நீங்க தானே? ஆமா சார், நான் தான். என்ன விஷயம் சார்? ஒரு என்கொயரிக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். நீங்க ஜீப்ல ஏறுங்க. நான் என்ன சார் செஞ்சேன்? என்ன எதுக்கு என்கொயரி பண்ணும்? ரஞ்சிதாங்கிற பொண்ணை கொல்றதுக்கான அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறோம். என்னது இது? சுத்த நான்சென்ஸா இருக்கு இன்ஸ்பெக்டர். நீங்க சொல்ற ரஞ்சிதா எனக்கு யாருன்னே தெரியாது. நீங்க சொல்ற இன்சிடென்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லனா எதுக்கு நீங்க உங்க வீட்டுல இல்லாம இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சார், எனக்கு ஊர் முழுக்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நான் எங்க வேணாலும் போவேன் வருவேன். அதை வச்சு நீங்க என்ன சந்தேகப்படுவீங்களா? நீங்க சொல்ற மேட்டரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் தப்பா ரைட்டாங்கிறது நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல ஜீப்ல ஏறுங்க. ஒழுங்கா எங்களுக்கு கோஆபரேட் பண்றதா உங்களுக்கு நல்லது. என்ன சார், யார் வீட்டுக்கு வந்து கூப்பிடுறோன்றத மறந்துட்டீங்களா? நான் யாரு, எங்க அப்பாவோட செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும் ரவி. அதனாலதான் எங்க வழக்கப்படி இழுத்துட்டு போகாம நான் பொறுமையா டீல் பண்ணிட்டு இருக்கேன். பிரச்சனை பண்ணாம வாங்க. முடியாது சார். இப்பவே நான் அப்பா கிட்ட சொல்லி ஏசி கிட்ட பேச சொல்றேன். உங்களை என்கொயரி பண்ண சொல்லி எனக்கு பிரஷர் கொடுத்ததே ஏசி தான். ரஞ்சிதாவை கொல்றதுக்காக உங்க ஆள் கத்தியோட துரத்திட்டு ஓடி இருக்கான். இந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. பட்ட பகல்லே
ஒரு மர்டர் அட்டம் நடந்திருக்கு. போலீஸ்காரங்க என்ன தூங்குறாங்களான்னு எல்லாரும் எங்களை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. மினிஸ்டர் கமிஷனரை கூப்பிட்டு காய்ச்சி எடுத்துட்டாரு. சம்பந்தப்பட்ட குற்றவாளிய 2 நாள் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கமிஷனர் எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. கொல்ல துரத்தின ரவுடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா அவனை பிடிச்சாச்சு. நீங்க தான் அதை செய்ய சொன்னீங்கன்னு அவன் சொல்றான். அவன் தெளிவா உங்க மேல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அதை பத்தி விசாரிக்க தான் உங்களை கூப்பிடுறோம். இதோட சீரியஸ்னஸ் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கலாட்டா பண்ணாம வந்தீங்கன்னா நாங்க உங்களை டீசெண்டா கூட்டிட்டு போவோம். இல்ல சார், நான் அட்வொகேட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க கிளம்புங்க, நான் அவர் மூலியமா ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறேன். ரவி, நீங்க ஜாமீன் வாங்குறதெல்லாம் அப்புறம், முதல்ல என்கொயரிக்கு வாங்க. இதுக்கு மேலேயும் முரண்டு பிடிச்சா அப்புறம் நாங்க இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். உங்க மிரட்டல் உருட்டெல்லாம் என்கிட்ட வேணாம் சார். நான் எங்கேயும் வரதா இல்ல. உங்களால முடிஞ்சதை பாருங்க. ஏய், மரியாதை சொன்னா நீ கேட்க மாட்ட. உனக்கெல்லாம் ஏன் ட்ரீட்மெண்ட் தான்டா சரி. கான்ஸ்டபிள், இவனை இழுத்துட்டு போங்க. சார், எங்க இழுத்துட்டு போறீங்க? சார், ஏய், விடுங்க சார். விடுங்க சார். விடுங்க. சார், கான்ஸ்டபிள், அவனை வண்டியில ஏத்துங்க. சத்தம் போடாத, வா. விடுங்க சார். வண்டியில ஏறு. ஏறு. வண்டியில ஏறு. நில்றா டேய். சார் ஓடுறா சார். ஏய், ரவி நில்றா.